ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது 7வது பட்ஜெட்டை தாக்கல் செய்து முடித்திருக்கிறார். வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற இலக்கோடு இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த இலக்கோடு தாக்கல் செய்யப்பட்டாலும் பீகார் மற்றும் ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு மட்டுமே சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாடு தரப்பிலிருந்து பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இதனை காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்திருக்கின்றன. இது பற்றிய தமது கருத்துக்களை பதிவு செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்மிடையே இணைகிறார். சார் வணக்கம். இந்த பட்ஜெட் பற்றின உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இந்த சிஏ தரப்புல ஏற்கனவே இந்த வேலை வாய்ப்பின்மை எல்லாம் அட்ரஸ் பண்ணப்படணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் பட்ஜெட்ல அறிவிப்பு வெளியாகி இருக்கு. நீங்க எப்படி இந்த பட்ஜெட்டை ஒட்டுமொத்தமா பார்க்குறீங்க? மொத்தமா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, மோடி பிரதமரும் நம்முடைய நிதி அமைச்சரும் சேர்ந்து இந்த ஹோல் பட்ஜெட்டை எதுக்கு பயன்படுத்திருக்காங்கன்னா, தங்களுடைய பதவியில தொடர்ந்து இருப்பதற்கு இதை ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட் ஹஸ் பீன் யூஸ்ட் அஸ் an இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் அதாவது சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் ஹாப்பியா வச்சுக்கிறது, அது ஒருதான் தங்கள் பதவியில தொடர்ந்து இருப்பதற்கு வழி. ஆகவே அந்த ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ராப் பீட்டர் அண்ட் பே பால்மாங்க. தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்களை அவங்கள வயிற்றுல அடிச்சுட்டு அந்த கொண்டு போய் தங்களுடைய பதவியிலே தொடர்ந்து இருப்பதற்காக இன்னைக்கு ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் ஒரு வரைமுறை இல்லாமல் அள்ளி கொடுத்திருப்பதாகத்தான் தெரிய வருகிறது. பொதுவா இத மாதிரி அலாட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸுக்கு என்ன ரூல்ஸ், கான்ஸ்டிடியூஷன் இதுக்கெல்லாம் இடம் இருக்கா? அத மாதிரி 26,000 கோடி 30,000 கோடி ஒரு மாநிலத்துக்கு கொடுப்பதற்கு இதற்கு முன்னால முன் உதாரணங்கள் இருந்திருக்கிறதா? அதெல்லாம் நீங்க ஒரு இயற்கை பேரிடருக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏற்கனவே கமிட் பண்ணி உங்களை நம்பி மெட்ரோ ரயில்ல கொடுக்க வேண்டிய பணம் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்க பதவியில இருக்கணும், உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் ஓட்டு போடணும் பார்லிமெண்ட்டுக்குள்ளங்கிறதுக்காக வேண்டி ஒன்றிய அரசுடைய நிதியிலிருந்து நீங்க இப்படி அள்ளி கொடுத்தீங்கன்னு சொன்னா, கூட்டாட்சி தத்துவம், நாம் இதனால் வரை பின்பற்றி வருகிற அரசியல் சாசன சட்ட முறை, இந்த டிவிஷன் ஆஃப் ரெவென்யூ, இதெல்லாம் என்னன்னு வருங்க. இன்னும் ஃபைன் பிரிண்ட் வரும்போது தான் அது எவ்வளவு மோசமா போயிருக்குன்னு தெரிய வரும். அதனால வேலை வாய்ப்பு எங்கே இருந்து வரும்னா, ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரி மூலமா தான் வேலை வாய்ப்புகள் வரணும். ஏற்கனவே பெரிய கார்பரேட்ஸுக்கு நீங்க கொடுத்த அத்தனை சலுகைகளையும் அது வேலை வாய்ப்புகளா மாறும்னு நீங்க கடந்த காலத்துல சொன்ன அத்தனையும் பொய்களாக போய் எதுவுமே வரல. இன்னைக்கு பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய அளவுக்கு அதிகமான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல செலவழிக்கிறதுனாலதான் அந்த நாட்டிலோட பணப்புழக்கமே இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல மாநிலங்களுக்கு இடையிலே வேறுபாடுகள், நிதி ஒதுக்கலையும் திட்டங்களை ஒதுக்குவதிலையும் அரசாங்கம் வழங்கக்கூடிய சலுகைகளை வழங்குவதிலையும் ஒன்றிய அரசு மிகப்பெரிய பாரபட்சத்தோடு இதை போல ஒரு பாரபட்சமாக நடந்து கொண்ட ஒரு ஒன்றிய அரசு வரலாற்றிலே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்கிறது. ஆகவே இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நாளைக்கு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள உறவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி உள்ளாக்கி இருக்கிறது. ஆகவே இந்த நிதிநிலை டாக்குமெண்ட் will have very serious consequences. இந்த சாலரிட் கிளாஸ்னால பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று இந்த வருமான வரி. அந்த கட்டமைப்பில் மாற்றம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்புல எந்தவித மாற்றமும் குறிப்பிடலை. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதுவும் இல்லாமல் இப்போ 4 சாதிகள் அப்படின்னு குறிப்பிட்டு ஏழைகள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் எல்லாம் குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. அப்போ அவங்கள் சார்ந்த திட்டங்கள் இதுல இடம்பெற்றிருக்கா? அது இப்போ நம்ம இப்போ நம்மகிட்ட கிடைக்கிற அவைலபிள் இன்ஃபர்மேஷன் வரைக்கும் சாதாரண காமன் மேன் முதல்ல அவர் தான் நீங்க சாதாரண ஒரு குடிமகன், அவனுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன அப்படின்னா இது வரைக்கும் எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்து விவசாயிகள், அவர்களுக்கு இந்த குறைந்தபட்ச விலைக்கு உத்தரவாதமும், அவங்களுடைய வருமானத்தை அவங்க போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து 2 பங்கு ஆக்கி தருவேன்னு சொன்ன அந்த உறுதிமொழியும் என்ன ஆனது? அது ஒண்ணு இதை பற்றிய தெளிவில்லை. சிறு குறு தொழில், அதாவது வேலை வாய்ப்புகளை மிக பெரிய அளவிலே உருவாக்கக்கூடிய அந்த சிறு குறு தொழில், அவர்களுக்கு என்ன அப்படிங்கறதும் இதுவரைக்கும் ஒன்றும் தெரியல. அன்ஆர்கனைஸ்டு லேபர், முறைசாரா தொழிலாளர்கள், அந்த ஜிகே எக்கனாமின்னு சொல்றோம் இல்லையா, அதுல இன்னைக்கு நிறைய பார்சலை டெலிவரி பண்றது, ஹோட்டல்கள்ல வேலை பார்க்கறது,
இந்த மாதிரி நிறைய கூரியர் சர்வீஸ்ல வேலை பார்க்கக்கூடியவங்க, இவர்கள் எல்லோருக்கும் வந்து ஒரு பணி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில ஒரு நாளைக்கு வந்து 17 மணி நேரம் 18 மணி நேரம் அவங்க வந்து வேலை பார்க்கறாங்க. அந்த தொழிலாளர்கள் தான் இன்னைக்கு வந்து ஏறக்குறைய 30% 40% இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன? இதை போன்ற கேள்விகள் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கேள்வி. சரி, டாக்ஸிங் த ரிச். இன்னைக்கு வந்து G20 நாட்டுல வந்து சொல்லியிருக்காங்க, சூப்பர் ரிச் பீப்புளை வந்து 2% டாக்ஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அம்பானி வீட்டு கல்யாணத்தை நம்ம பார்த்தோம். 2.5 கோடி ரூபாய் ஒரு வாட்சை வந்து 50-60 பேருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களிடம் பணம் இருக்கிறது. ஆனா அவங்க வந்து கூட 2% டாக்ஸை கட்டுவதற்கு வந்து வசூலிப்பதற்கு ஒன்றிய அரசுக்கு என்ன தயக்கம்? இன்னைக்கு வந்து G20 நாடுகளே கேக்குது, அவங்களுக்குலாம் 2% வந்து ரிச் டாக்ஸிங் ரிச் பீப்புள், சூப்பர் பணக்காரங்களுக்கு 2% டாக்ஸ் போட்டாங்கன்னா நமக்கு இந்தியாவில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு வந்து 1,80,000 கோடி வரும்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து என்ன, அந்த மாதிரிலாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பட்ஜெட் இல்லையே. பட்ஜெட் வந்து தங்களை பதவியிலே வைத்துக் கொள்வதற்கு என்ன ஏற்பாடு, அதைத்தானே பண்ணியிருக்கிறாங்க நம்முடைய பிரதமரும் நிதியமைச்சரும். இன்னும் உள்ள போய் பார்க்கணும். இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்குது, படிக்கணும். ஓகே சார், தொலைநோக்கு பார்வையோட பட்ஜெட் இல்லை, ஏழை மக்களுக்கான அறிவிப்புகள் இல்லை, வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னாலும் கூட அதற்கான ரோட் மேப் பட்ஜெட்ல குறிப்பிடப்படலை அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.